ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா கோயம்புத்தூரில் அனுவாவி சுப்பிரமணியர் கோயில் தாங்க. இது எங்கே இருக்குன்னா பெரிய தடாகம் கணுவாயில் இருக்குது. கோயம்புத்தூர்லேருந்து கரெக்டாக 19 கிலோமீட்டர் தாங்க. இந்த கோயில் பார்த்தோன்னா நிறைய பேர்த்துக்கு தெரியாது. எல்லாருமே மருதமலை போயிருப்பாங்க. ஆனால் இப்படி ஒரு கோயில் உள்ளது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியாது. அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இப்போ வாங்க என்ட்ரன்ஸ் உள்ளே வந்துட்டோம். 2 வீலரில் போனீங்கன்னா பார்க்கிங்க்கு வந்து ஒரு 10 ருபீஸ் கேட்பாங்க கீழே. இது பார்த்திங்கன்னா கோயில் அடிவாரத்துலேருந்து மலை உச்சி வரை அகலமான படிக்கட்டுகளாக அமைஞ்சிருக்கு. மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 500 படிக்கட்டுகள் இருக்கும். இது வீக் டேஸுங்கிறதுனால அவ்வளோவா கூட்டம் இல்லை. கோயில் பார்த்திங்கன்னா வேறு லெவல் இருந்ததுங்க. லெஃப்ட் சைடு ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காடு தான். நல்லா இருந்தது பார்க்குறக்கே. போகிற வழியில் பார்த்திங்கன்னா அழகழகான மயிலெல்லாம் சூப்பராக இருந்தது. இப்போ மேலே வந்துட்டோம். மேலே வர வர பார்த்தோன்னா கொஞ்சம் செங்குத்தான படிக்கட்டுகளாக இருந்தது. வாங்க இப்போ மேலே வந்தாச்சு. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா முருகர் வந்து வள்ளி தெய்வானையோட இருக்கிறதா வந்து காட்சியளிக்கிறாங்க. இப்போ கோயிலுக்கு வந்துட்டோம். வேறு லெவலில் இருக்குங்க அட்மாஸ்பியர். பியூட்டிஃபுல்லான பிளேஸுங்க. வந்து பார்த்திங்கன்னா தெரியும். மேலே பார்த்திங்கன்னா ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்குது. நாங்கள் போகும்போது சாத்தி இருந்தது. காலையில் பார்த்திங்கன்னா 8 to 11, ஈவினிங் வந்து 5 to 8 மணி வரைக்கும் நட திறந்துருக்கோம். மேலே பார்த்திங்கன்னா முருகன் கோயிலுக்கு மேலேயே பார்த்திங்கன்னா ஒரு சிவன் கோயில் ஒன்று இருந்தது. பார்த்தோம்னா கல்லெல்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க. நம்ம ஏதாவது வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி கல்லை அடுக்கி வச்சா அது நடக்குங்கிறது ஐதீகம். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வழியாக ஏறி வந்து சாமி கும்பிட்டாச்சுங்க. இறங்க போகிறோம். நீ போகும் பாதையில் வாழ்க்கை போகுத. ஒரு சித்தர் நடந்து போ. இங்கே வரலாம். உனக்கு ஒரு இதுக்கு ஒன்று காமிக்கிறேன். இங்கே வரல, இங்கே திரும்புங்க. இந்த கோயிலுக்குள்ள தான் ஒரு சித்தர் வாழ்ந்தாராமா. இது சொன்னால் நம்பாதீங்க. நான் சனிக்கிழமை ஆனால் இனிமேல் இல்லைன்னா நம்ம இந்த ஸ்பாட்டுக்கு வரலாம். இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வடக்கு நோக்கி ஒரு பெரிய அனுமன் சிலை ஒன்று இருக்கும். அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.